உலகத்தையே ஆளும் அரசன் ஒரு ஏழையின் சிறிய பரிசை பார்த்து ஏன் அதிர்ந்தார்? ஏழை நண்பன் உலகாளும் அரசன், கை நிறைய வெறும் அவல். ஆனால் கிடைத்தது ஈடு இணையற்ற செல்வம், பதவி, பணம் பார்க்காத அந்த தூய நட்பின் இலக்கணம். இன்று நாம் பார்க்கப் போவது கிருஷ்ணருக்கும் குச்சேலருக்கும் இடையேயான அந்த மறக்க முடியாத தெய்வீக காவியம். நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். முன்னொரு காலத்தில் சந்தீபனி முனிவரின் ஆசிரமத்தில் குருகுல வாசம் செய்த காலத்தில் கிருஷ்ணருக்கும் குசேலருக்கும் மிகவும் நெருங்கிய நட்பு இருந்தது. இருவரும் ஒன்றாக படித்தனர், ஒன்றாக விளையாடினர், ஒன்றாகவே உணவு உண்டனர். குசேலர் எப்போதும் கிருஷ்ணரை தன் உயிருக்கு நிகராக நேசித்தார். கிருஷ்ணரும் அவரை என் உயிர் நண்பா என்றே அழைத்து வந்தார். காலம் சுழன்றது. கிருஷ்ணர் பல அசுரர்களை வென்று மதுராவை ஆண்டு பின்னர் துவாரகை நகரை உருவாக்கி மகா சக்கரவர்த்தியாக மாறினார். 1000 ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட அரண்மனைகள், எண்ணற்ற படைகள், ராணிகள், செல்வச் செழிப்பு, உலகமே போற்றும் அரசராக வாழ்ந்தார். ஆனால் குசேலரின் வாழ்க்கை முற்றிலும் வேறுபட்டது. குருகுலம் முடிந்த பிறகு அவருக்கு எந்த தொழிலும் சரியாக அமையவில்லை. வறுமை அவரை முழுவதும் சூழ்ந்து கொண்டது. வீடு என்று சொல்ல குடிசை மட்டுமே இருந்தது. உடுத்த கிழிந்த துணிகள், சாப்பிட கிடைத்ததே உணவு. மனைவியும் 7 குழந்தைகளும் பசியால் வாடுவதை பார்த்து குசேலரின் உள்ளம் தினமும் உருகியது. எவ்வளவோ உழைத்தும் வறுமை மட்டும் நீங்கவே இல்லை. ஒரு நாள் வீட்டில் உணவுக்கே வழியில்லாமல் குழந்தைகள் அழுது கொண்டிருந்தனர். அப்போது குசேலரின் மனைவி மெதுவாக சொன்னாள், உங்கள் நண்பர் கிருஷ்ணர் இப்போது துவாரகையில் ராஜாவாக வாழ்கிறாரே, அவரை சந்தித்தால் நம் வறுமை நீங்கலாம். குழந்தைகள் பட்டினி கிடக்க வேண்டியதில்லை. ஏன் அவரை பார்க்க போகக்கூடாது? குசேலர் தலை குனிந்தார். அவர் இப்பொழுது பெரிய அரசர். நானோ கிழிந்த ஆடை அணிந்த ஏழை. என்னை அவர் நினைப்பாரா? என்னை மதிப்பாரா? சென்றால் அவமானப்படுவேனோ என்று தயங்கினார். ஆனால் குழந்தைகளின் பசியையும் மனைவியின் கண்ணீரையும் பார்த்து இறுதியில் மனமுருகினார். சரி, போகலாம், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று முடிவு செய்தார். ஆனால் கடவுளுக்கும் நண்பருக்கும் கொடுக்க ஏதுமில்லையே என்று குசேலர் வருந்தினார். அப்போது அவரது மனைவி வீட்டில் மிச்சமிருந்த 3 கைப்பிடி அரிசியை எடுத்தாள். அதை ஒரு பழைய கிழிந்த துணியில் கட்டி, இதுதான் நம்மிடம் உள்ளது, இதையாவது கொண்டு செல்லுங்கள் என்று கொடுத்தாள். குச்சேலர் அந்த சிறிய மூட்டையை எடுத்துக்கொண்டு நீண்ட பயணமாக துவாரகை நோக்கி நடந்தார். பல நாட்கள் நடந்தார். இறுதியாக துவாரகை நகரை அடைந்தார். அங்கு கண்ட காட்சி வேறு உலகம் போல இருந்தது. தங்க கோபுரங்கள், முத்துக்கள் பதித்த வீதிகள், எங்கும் செல்வச் செழிப்பு. அவர் அரண்மனை வாயிலில் நின்று காவலர்களிடம் கூறினார், நான் குசேலர், கிருஷ்ணரின் பழைய நண்பன். அவரை பார்க்க வேண்டும். ஆனால் காவலர்கள் அவருடைய கிழிந்த ஆடையையும் ஏழை தோற்றத்தையும் பார்த்து ஏளனம் செய்தனர். போ போ, அரசரை பார்க்க உனக்கு என்ன தகுதி? அவருக்கு நண்பர்கள் இல்லையா? வழியை விட்டு போ என்று தடுத்தனர். குச்சேலர் வருத்தத்துடன் வாயிலிலேயே நின்று கொண்டிருந்தார். அந்த நேரம் அரண்மனையில் ருக்மணி தேவியுடன் இருந்த கிருஷ்ணருக்கு திடீரென ஒரு உணர்வு தோன்றியது. என் நண்பன் குச்சேலர் வெளியே நிற்கிறான், அவன் வந்ததை நான் உணராமல் போனேனே என்று பதறினார். அரச உடைகளையோ ஆபரணங்களையோ கூட அணியாமல் அப்படியே ஓடி வந்தார். வாயிலை திறந்து வெளியே வந்த கிருஷ்ணரை பார்த்த காவலர்கள் அதிர்ச்சியடைந்தனர். கிருஷ்ணர் ஓடிச் சென்று கிழிந்த ஆடையுடன் நின்ற குசேலரை கட்டிப்பிடித்தார். என் உயிர் நண்பா, இவ்வளவு நாள் எங்கே போயிருந்தாய்? உன்னை தேடி நான் காத்திருந்தேனே என்று கண்ணீர் மல்க வரவேற்றார். குசேலர் வெட்கத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நின்றார். கிருஷ்ணர் அவரை அழைத்துச் சென்று அரண்மனையின் சிறந்த ஆசனத்தில் அமர வைத்தார். தாமே வந்து அவருடைய கால்களை கழுவினார். மலர்கள் தூவி வரவேற்றார். ருசியான உணவுகளை பரிமாறினார். ருக்மணி தேவியிடம் கூட இவர் என் நண்பர், எனக்கு இவர்தான் எல்லாம் என்று பெருமையுடன் அறிமுகப்படுத்தினார். பின்னர் குசேலர் தயக்கத்துடன் தன் கையில் இருந்த பழைய துணி மூட்டையை நீட்டினார். நண்பா, என்னை மன்னித்துவிடு, என்னிடம் ஒன்றுமில்ல. வீட்டில் மிச்சமிருந்த கொஞ்சம் அரிசியை மட்டும் கொண்டு வந்தேன். என்னால் வேறு எதுவும் கொடுக்க முடியவில்லை என்று தலை குனிந்தார். அந்த மூட்டையை வாங்கியவுடன்
கிருஷ்ணரின் முகம் முழுவதும் மகிழ்ச்சி பரவியது. ஆகா, இதுதான் உலகிலேயே மிக பெரிய பரிசு. இந்த அரிசியை விட பெரிய செல்வம் வேறு எதிலும் இல்லை என்று கூறினார். உடனே அந்த மூட்டையை திறந்தார். அதில் இருந்தது 3 கைப்பிடி அரிசி மட்டுமே. ஆனால் அதில் குச்சேலரின் தூய்மையான அன்பு இருந்தது. கிருஷ்ணர் ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்தார், அதை வாயில் போட்டுக்கொண்டார். அந்த ஒரு அரிசியிலேயே குச்சேலரின் அன்பையும் பக்தியையும் தூய்மையான உள்ளத்தையும் உணர்ந்தார். பின்னர் 2வது அரிசி, பிறகு 3வது அரிசி. ஒவ்வொரு அரிசியும் அவருக்குள் பேரானந்தத்தை கொடுத்தது. ஆனால் குச்சேலரின் மனதில் ஒரு கவலை. என் நண்பர் என்னை அன்புடன் வரவேற்றார், ஆனால் நான் வந்த காரியம் மட்டும் நிறைவேறவில்லையே, என் வறுமை இன்னும் தீரவில்லையே என்று மனதிற்குள் வருந்தினார். சிறிது நேரம் கழித்து குச்சேலர் புறப்பட்டார். கிருஷ்ணரும் அன்புடன் விடை கொடுத்தார். குசேலர் திரும்பி நடந்து சென்றார். என் வறுமை போகவில்லையே, திரும்பி போய் என்ன சொல்வேன் என்று வருந்தியபடி நடந்தார். ஆனால் தன் ஊரை நெருங்க நெருங்க குசேலர் கண்களை நம்பவே முடியவில்லை. தான் வாழ்ந்த குடிசை இருந்த இடத்தில் தங்கத்தாலும் முத்துக்களாலுமான பெரிய அரண்மனை எழுந்து நின்றது. சுற்றிலும் தோட்டங்கள், குதிரை லாயங்கள், ஏராளமான பணியாட்கள். அரண்மனை வாசலில் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் பட்டாடைகள் அணிந்து நகைகள் பூண்டு மகிழ்ச்சியுடன் நின்றனர். குசேலர் ஓடிச் சென்று அவர்களை கட்டிப்பிடித்தார். என்ன இது, என்ன நடந்தது என்று வியப்புடன் கேட்டார். அப்போது அவரது மனைவி கூறினாள், நீங்கள் சென்ற பிறகு திடீரென தேவதைகள் வந்தார்கள், இந்த அரண்மனையை உருவாக்கினார்கள், வீடு முழுவதும் பொன் வெள்ளி நெல் செல்வங்கள் நிரப்பினார்கள். இது கிருஷ்ணரின் வரம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அப்போது குச்சேலர் உணர்ந்தார், நான் கொடுத்தது வெறும் 3 கைப்பிடி அரிசி மட்டுமே. ஆனால் அதை நான் கொடுத்தது தூய்மையான அன்புடன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், மனம் நிறைந்த பக்தியுடன். கிருஷ்ணரோ அந்த சிறிய அன்பிற்கு பதிலாக உலக செல்வம் முழுவதையும் கொடுத்துவிட்டார். சில நாட்கள் கழித்து குச்சேலர் மீண்டும் கிருஷ்ணரை சந்திக்கச் சென்றார். இப்போது அவர் செல்வந்தராக இருந்தாலும் மனதில் எந்த மாற்றமும் இல்லை. கிருஷ்ணரை பார்த்ததும் அவர் கூறினார், நண்பா, நான் வறுமை போக்கவோ செல்வம் பெறவோ வரவில்லை, உன் அன்பை மட்டுமே பெற வந்தேன். இந்த செல்வம் எல்லாம் நிலையற்றது, உன் அன்பு மட்டுமே நிலையானது. அப்போது கிருஷ்ணர் புன்னகைத்தார். குசேலரை அணைத்து கொண்டு கூறினார், குசேலா, உன் அன்பிற்கு ஈடாக உலக செல்வத்தை கொடுத்தேன். ஆனால் என் அன்பை மட்டும் நான் உன்னிடமிருந்து ஒருபோதும் பிரிக்க மாட்டேன். நீ எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன். இந்த கதையின் மகத்தான உண்மை என்ன தெரியுமா? கடவுளிடம் பெரிய பரிசுகள் கொடுக்க தேவையில்லை, கோடிக்கணக்கில் பணம் செலுத்த தேவையில்லை. மனம் நிறைந்த அன்பும் தூய்மையான பக்தியும் இருந்தால் போதும். அவர் நம்மை என்றும் கைவிட மாட்டார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கிருஷ்ணா என்று கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளை காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி.